الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எமது சமூக வலைத்தள பாவனையாளர்களிடம் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இதை நீங்கள் பார்க்கும் போது இது வெறுமனே ஒரு பயான் தானே, இது வெறுமனே ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயம் தானே என்று கடந்து செல்லாமல் ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி இதை கேட்பீர்கள் என்று நம்புகின்றேன். கேட்கீர்களாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்பதை முதற்கண் உங்களுக்கு கூறியவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூக வலைத்தள பாவனைகள் எம் மத்தியிலே அதிகமாக காணப்படுகின்றது. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் தற்காலத்தை பொறுத்தவரைக்கும் நாம் சமூக வலைத்தளங்கள் பாவிப்பதன் நோக்கம் என்ன என்று அதிகமானவர்களிடம் கேட்கும் போது அதிகமானவர்களது பதில், நான் உலகளாவிய செய்திகளை அறிய வேண்டும், வேறு வேறு இடங்களில் நடக்கின்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் துரிதமாக என்கின்ற காரணத்தை எம் முன்னே வைக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோக்கங்கள், இந்த விடயங்கள் எம் மத்தியிலே நிறைவேற்றப்படுகின்றதா, இது நிறைவேறுகின்றதா என்று பார்ப்போமேயானால் அதிகமானவர்களிடத்தில் இந்த நோக்கங்கள் நிறைவேறாமல் காணப்படுகின்றது. அதை நாம் கண்ணூடாக காணுகின்றோம். அதிகமான சகோதரர்கள் நான் சமூக வலைத்தளங்கள் பாவிப்பது செய்திகள் பார்ப்பதற்கும் இன்னொரு விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் நல்ல நல்ல விடயங்களை தெரிந்து கொள்வதற்கும் என்று சொல்லி செல்கின்றோம். ஆனால் எமது சமுதாயத்தினரில் அதிகமானவர்கள் இந்த நோக்கங்களை மறந்தவர்களாக இன்னொரு விடயங்களில், அதாவது கெட்ட கெட்ட விடயங்களில் தங்களை சமூக வலைத்தள பாவனைகளை ஆக்கிக் கொள்கின்றார்கள். நாம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். எமது சமூகமானது நோக்கங்களை மறந்த ஒரு சமூகமாக வேறு வேறு விடயங்களின் பால் அவர்கள் இந்த சமூக வலைத்தள பாவனைகள் சம்பந்தமாக மூழ்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூக வலைத்தளம் என்பது எமக்கு தெரியும், ஒரு கத்தியை போன்றது. அதிகமானவர்கள் இந்த உதாரணத்தை கேட்டிருப்போம், ஆனால் நாம் அதை சிந்திப்பது கிடையாது. ஒரு கத்தியானது நல்ல விடயங்களுக்கும் பயன்படும், கெட்ட விடயங்களுக்கும் பயன்படும். நாம் எதை எந்த அடிப்படையில் பயன்படுத்துகின்றோம் என்பது எமது கையில் தான் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சமூக வலைத்தள பாவனையை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்று அல்லாஹ் மறுமையிலே எம் ஒவ்வொருவரிடமும் கேள்வி கேட்க காத்திருக்கின்றான். நான் நல்ல விடயங்களுக்காக இதை பயன்படுத்துகின்றேனா, அல்லது கெட்ட விடயங்களுக்காக பயன்படுத்துகின்றேனா, அல்லது ஆபாச விடயங்களுக்காக பயன்படுத்துகின்றேனா, அல்லது வேறு ஒருவரை தூற்றுவதற்காக பயன்படுத்துகின்றேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது சமூகத்தில் உள்ளவர்கள் அதிகமானவர்கள் தற்காலத்திலே எந்த சேனல்களுக்கு, எந்த பேஜ்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். தற்காலத்திலே அதிகமான எம் மத்தியிலே இஸ்லாமிய சேனல்கள், இஸ்லாமிய பக்கங்கள், இது போன்ற அதிகமான விடயங்கள் நடமாடுகின்றது. நாம் கண்ணூடாக காண்கின்றோம். ஆனால் எமது சமூகம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. எமது முஸ்லிம் உம்மத்தினர் சேர்ந்து, முஸ்லிம் சகோதரர்கள் சேர்ந்து ஒரு இஸ்லாமிய சேனலை உருவாக்குகின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக உருவாக்குகின்றார்கள்? எமது சமூகம் அதிகமாக சமூக வலைத்தளங்கள் பாவிக்கின்றன. அவர்களுக்கு நல்லுபதேசங்களை கேட்பதற்கு அல்லது மார்க்க விஷயங்களை அறிவதற்கு சான்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் இதன் மூலமாவது அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக உருவாக்கி நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எமது சமூகத்தினர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. ஒரு இஸ்லாமிய சேனல் எடுத்து நோக்குங்க. தற்காலத்தில் ஒரு செய்தி சேனலுக்கோ அல்லது சினிமாக்களுடைய சேனலுக்கோ அல்லது சினிமாக்களுடைய வீடியோக்களுக்கோ அல்லது களியாட்டங்கள் சம்பந்தமான வீடியோக்களுக்கோ சேனல்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவத்தில் ஒரு சொற்பம் கூட நம்முடைய இஸ்லாமிய சேனல்களுக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. ஏன் சகோதரர்களே? நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் இந்த இஸ்லாமிய சேனல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய விடயங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் அவனுடைய குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு உதவியாக இருங்கள், கெட்ட விஷயங்களுக்கு உதவாதீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு
சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். உங்களது பொறுப்புகள் பற்றி அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் உங்கள் ஒவ்வொருவரிடமும் கேட்பான். நீங்கள் எவ்வாறு உங்களது சமூக வலைத்தளத்தை பாவித்தீர்கள்? நீங்கள் எவ்வாறு உங்களது வாட்ஸ்அப்களை பாவித்தீர்கள்? நீங்கள் எவ்வாறு உங்களது யூடியூப் சேனல்களை பயன்படுத்தினீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் கேட்க இருக்கிறான். சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யறோம்? தற்காலத்தில் வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம். ஆனால் எமது வாட்ஸ்அப்ல எத்தனை குரூப்கள் இருக்கின்றது? அதில் ஒரு குரூப்பாவது மார்க்க குரூப்புகள் இருக்கின்றதா? அந்த மார்க்க குரூப்புக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கமா? நமக்கிட்ட என்ன? ஒவ்வொருத்தையும் ஸ்கூல் குரூப் இருக்கு, மதரசா குரூப் இருக்கு, விளையாட்டு குரூப் இருக்கு, சோசியல் மீடியா குரூப் இருக்கு, இப்படி அதிகமான குரூப்புகளை வச்சிருக்கோம். ஆனால் மார்க்க விஷய குரூப்புகள்ல ஒரு ஆள் எட் பண்ணிட்டாருன்னு சொன்னா அடுத்த கணமே என்ன செய்வார்? லெஃப்ட் ஆகுவார். சுப்ஹானல்லாஹ். எவ்வாறுபட்ட ஒரு மனசு! பாவங்களுக்கு துணை போறோம், பாவங்களுக்கு ஒத்துழைக்கும், ஆனால் நன்மையான விஷயங்களுக்கு ஒத்துழைக்கம் இல்லை. எவ்வாறுபட்ட ஒரு முஃமினாக நாம் இருப்போம்? எவ்வாறுபட்ட ஒரு முஸ்லீமாக இருப்போம்? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த சமூக வலைத்தள பாவனை பாவிப்பது எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இது நம் மத்தியில் ஒவ்வொருவரிடத்திலும் எழும்ப வேண்டிய கேள்வி. நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது முதலாக அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு, எனது மார்க்கத்துக்கு அடுத்தபடியாகத்தான் நான் அடுத்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இன்னொரு விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், ஆனா நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனவே சமூக வலைத்தள பாவனை சம்பந்தமாகவும் எமக்கு கேள்வி கணக்கு இருக்கின்றது. அதற்காக நாம் தயாராக வேண்டும். அதற்கு சரியான பதில் நாம் அல்லாஹ்விடம் கூற வேண்டுமாக இருந்தால் அந்த சமூக வலைத்தள பாவனைகள் எனது மார்க்க விஷயங்களை வளர்த்துக் கொள்வதற்காக இருக்க வேண்டும் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே,